ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம். நடக்க இருக்கிற குரு பயிற்சி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்குதுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஐப்பசி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 15/11/2020 இரவு குரு பகவான் தன்னுடைய மூலத்திரிகோண வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசியிலிருந்து நீச வீடான மகர ராசிக்கு பிரவேசமாகிறார். இந்த குரு பயிற்சியினாலே விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள்னு பார்த்தோம்னா, ஜாதகத்தில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதங்களை உள்ளடக்கிய விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாயினுடைய ஆகர்ஷண சக்தி மிகுந்தவர்களாக பார்க்கிறோம். ஜாதகத்தில் செவ்வாய் அக்னி கிரகமாக போற்றப்படக்கூடியவர். முருகப்பெருமானனுடைய அம்சமான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வேகமும் விவேகமும் ஒருங்கே பெற்றவர்களாக இருப்பாங்க. தன்னம்பிக்கையும் தைரியம் மிகுந்தவர்களான இவர்களுக்கு அவசர குணம்ங்கிறது கூடையே சேர்ந்திருக்கும். எப்பவுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உடையவர்கள். வாழ்வினுடைய மத்திம காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடியவர்கள். 40 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய வாழ்க்கை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம்ங்கிறது குருவனுடைய வீடாக இருக்கிறதுனால வாக்கு பலிதம் உள்ளவர்கள். எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடியதை கொஞ்சம் முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் உடையவர்கள். நேர்மையும் நிதானமும் உடைய விருச்சிக ராசி அன்பர்கள் வாக்கில கொஞ்சம் கடுமையையும் மனதில் ரொம்ப இரக்க குணத்தையும் உள்ளவர்களாக இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வீரியஸ்தானத்துக்கு குரு பகவான் சென்று நீசமடைகிறார். பொதுப்படையாகவே விருச்சிக ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதி 2-5க்குரியவரான குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் மறைகிறாரே, எப்படி இருக்குமோ என்று யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஜாதகத்தில் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வீரியஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலும் குருவனுடைய ஸ்தான பலத்தை விட குருவனுடைய பார்வை பலம்ங்கிறது மிகப்பெரிய சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி குரு பகவான் 3 இடங்களை ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்ப்பார். அப்படி குருவனுடைய பார்வை 5ஆம் பார்வையாக மன வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடத்தை 7ஆம் இடத்தை பார்க்கிறார். லைஃப் பார்ட்னரையும் பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய இந்த இடத்தை குரு பார்க்கிறதுனால நமக்கு இதுவரைக்கும் திருமணம் தடைவிட்டு வந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை மிக விரைவில் அமைவதற்கான ஒரு அமைப்பை இந்த குருவனுடைய பார்வை நமக்கு தரும். அது மாதிரியே தொழில் ரீதியில புதிய தொடர்புகள் உருவாவதற்கான வாய்ப்புகள், புதிய முயற்சிகளை எடுத்து முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் வரும். விருச்சிக ராசிக்கு கடந்த 7.5 ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய 7.5 நாட்டு சனியும் ரொம்ப சீக்கிரத்தில் விலக இருக்கிறது. அதுவும் நமக்கு மிகப்பெரிய சிறப்பை தரப்போகிறதுங்கிறதுனால வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கிய பயணமாக இந்த குரு பயிற்சி காலங்கிறது இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குருவனுடைய பார்வை அடுத்தது 7ஆம் பார்வையாக 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். நீண்ட நாட்களாக சொத்துக்கள் அமையாமல் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சொத்தை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். சொத்துக்களை மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். சொத்து ரீதியிலான இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் தீர்ந்து போகும். பிதர்கள் வழியில ஏதாவது சாபங்கள் இருக்கும்னு சொன்னா, பூர்வ ஜென்ம கர்ம தோஷம் பிதிர் சாபம் இருக்கும்னு சொன்னா அதெல்லாம் நீங்குவதற்கான ஒரு புண்ணியமான காலமாக இந்த விருச்சிக ராசிக்கு குருவனுடைய பார்வைங்கிறது தர இருக்கிறது. அதுபோல பெற்றோர்களினுடைய உடல்நிலையிலே ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய காலமாக இந்த குருவனுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்ற பாக்கியஸ்தானத்தின் மேல விழுவதனால இந்த காலம் நமக்கு தர இருக்கிறது. அதுபோல 9ஆம் பார்வையாக குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குருவனுடைய பார்வை வாங்கிறதுனால உடன் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல சிறப்பை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைய இருக்கிறது. செய்யக்கூடிய தொழிலில் பெரிய முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் தேடக்கூடிய ஒரு வாய்ப்புகள், தூரதேச பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், புதிய தொழில்களை துவங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். பலரும் இந்த நேரத்தில் வீடு வாங்கிறது, வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளை எல்லாம் தருவார். அப்படி குருவனுடைய சஞ்சாரம்ங்கிறது இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல குரு வீரிய குருவாக மறைகிறாரேன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கும்பராசியில் பிரவேசிக்க இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த அதிசார கதியில் குரு இருக்கிறதுனால அதிகப்படியான அலைச்சல்களை விருச்சிக ராசி அன்பர்கள் அடைவதற்கான வாய்ப்புண்டு.
அலைச்சலே இருந்தாலும் தொழிலில் முன்னேற்றத்தையும் தனவரவையும் குறைக்க மாட்டார். பொருளாதாரத்திலையும் சுப காரியங்களிலும் நல்ல சிறப்புகளை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தர இருக்கிறது. 7.5 நாட்டு சனியினுடைய தாக்கத்தால இதுவரைக்கும் உடல் ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நல்ல தேக சுகத்தை அடைவதற்கான வாய்ப்புண்டு. எதிர்காலத்தை பற்றிய துல்லியமான திட்டமிடலும் நல்ல வாக்குபலிதமும் தெய்வ நம்பிக்கையும் சமுதாயத்தில் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் என்றும் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வர இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலும் முன்னேற்றத்தையும் சிறப்பையும் தர வேண்டும். தடைபட்டு வந்த சுப காரியங்கள் சிறப்பாக நடந்தேற வேண்டும். தொழிலிலே, வியாபாரத்திலே, செய்யக்கூடிய முயற்சிகளிலே, கல்வியிலே மிகப்பெரிய சிறப்பை குருவனுடைய அனுகூலம் நமக்கு தர வேண்டும்னு சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்வோம். வணக்கம்.